மாநில சுயாட்சி தொடர்பான தீர்மானத்தை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மத்திய மாநில அரசுகள் இடையிலான உறவை ஆராய உயர்நிலை குழு அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. மாநில சுயாட்சி குறித்த இடைக்கால அறிக்கையை ஜனவரிக்குள் உயர்நிலை குழு தாக்கல் செய்யும் என முதலமைச்சர் பேச்சு. விரிவான அறிக்கை 2 ஆண்டுகளுக்குள் வழங்க வேண்டும் என்றும் குழுவுக்கு அறிவுறுத்தல். மாநில பட்டியலில் உள்ள மருத்துவம், சட்டம், நிதி ஆகியவற்றை ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்ற மத்திய அரசு முயற்சி. கல்வியை மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். மும்மொழிக் கொள்கை என்ற பெயரில் இந்தியை திணிக்க மத்திய அரசு முயற்சி. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மும்மொழிக் கொள்கை குறித்து சட்டப்பேரவையில் திமுக, பாஜக இடையே காரசார விவாதம். பாஜக இந்தியை திணிக்கவில்லை என பேரவையில் நயினார் நாகேந்திரன் விளக்கம். தமிழக அரசு கொண்டு வந்த மாநில சுயாட்சி தீர்மானத்திற்கு பாஜக எதிர்ப்பு. சட்டப்பேரவையிலிருந்து பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. எதிர்க்கட்சிகள் பேச சபாநாயகர் அனுமதி மறுப்பதாக அதிமுக உறுப்பினர்கள் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் பேரவையிலிருந்து வெளிநடப்பு. பிரதான எதிர்க்கட்சி பேசாமல் வெளிநடப்பு செய்தது வருத்தம் அளிக்கிறது. கொள்கை வேறு, கூட்டணி வேறு என்பார்கள். இதுதான் கொள்கையா என்றும் முதலமைச்சர் கேள்வி. அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, கே.என். நேரு மற்றும் பொன்முடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். சபாநாயகருக்கு அதிமுக சார்பில் கடிதம். மே 2ஆம் தேதி கூடுகிறது அதிமுக செயற்குழு கூட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்றுள்ள நயினார் நாகேந்திரனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. சட்டப்பேரவையில் வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார் நயினார் நாகேந்திரன். சென்னை பேசின் பாலத்தை அகலப்படுத்துவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் ஏவா வேலு பதில். கோரியுள்ள சாலை ஈரோடு முதல் கரூர் சாலை வரை மொத்த நீளம் 61 கிலோமீட்டர் தூரம். இது மாநில நெடுஞ்சாலை. இதில் 18 கிலோமீட்டர் நீள நெடுஞ்சாலையை 4 வழிச்சாலையாக முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக அகலப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது மீதமுள்ள 43 கிலோமீட்டர் 7 மீட்டர் அகலம் கொண்ட இந்த இருவழிச்சாலையை இந்த ஆண்டே 8 கிலோமீட்டர் நீளத்திற்கு 4 வழிச்சாலையாக அகலப்படுத்துவதற்கு பரிசீலனை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் தாமதத்திற்கு மத்திய அரசே காரணம். மாநில அரசு சார்பில் நிதி ஒதுக்கியும் மத்திய அரசு கட்டுப்பாடு விதித்துள்ளதாக பேரவையில் அமைச்சர் கே.என். நேரு விளக்கம். டெல்டா மாவட்டங்களில் நடப்பாண்டில் 5 மெகா நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படும். அமைச்சர் சக்கரபாணி பேரவையில் அறிவிப்பு. குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இளையராஜாவின் பாடல்கள் பயன்படுத்தப்பட்ட விவகாரம். 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு பட தயாரிப்பாளருக்கு இளையராஜா நோட்டீஸ். நெல்லை தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவன் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம். பென்சில் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட தகராறே அரிவாள் வெட்டுக்கு காரணம் என போலீசார் தகவல். மாணவன் அரிவாளால் வெட்டப்பட்ட பள்ளியில் மற்ற மாணவர்களை வீட்டுக்கு அனுப்ப வலியுறுத்தல்.
பள்ளி நிர்வாகத்திடம் பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கரூர் அருகே வீட்டின் அஸ்திவார பணிக்கு குழி தோண்டும் போது சுவர் இடிந்து விபத்து. இடிபாடுகளில் சிக்கிய தொழிலாளி உயிரிழப்பு, மற்றொருவர் காயத்துடன் மீட்பு. கோடை விடுமுறையை ஒட்டி 6 வாராந்திர சிறப்பு ரயில்களின் சேவை நீட்டிப்பு. மேலும் 1 மாதத்திற்கு சேவையை நீட்டித்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு. இந்தியில் ஆங்கில வழி பாடநூல் தலைப்பு. அமைச்சர்கள் பதிலும் இந்தி என சு. வெங்கடேசன் புகார். இபிஎஸ் பெயரை இந்தியில்தான் நயினார் நாகேந்திரன் இனி எழுதுவாரா என்றும் கேள்வி. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கின் விசாரணை 3 மாதங்களில் முடிக்கப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பில் தகவல். நெல்லையப்பர் கோயில் நிலத்தை மத்திய அரசு நிறுவனம் ஆக்கிரமித்துள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கு. நிலத்தை மீட்டெடுக்க கோரிய மனு குறித்து தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவு. வைணவ சைவ மத குறியீடுகளை இழிவாக பேசிய விவகாரம். அமைச்சர் பொன்முடி மீது சென்னை காவல் ஆணையரகத்தில் பாஜக புகார். பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய அமைச்சர் பொன்முடியை பதவி விலக வலியுறுத்தி ஓசூரில் அதிமுக மகளிரணியினர் ஆர்ப்பாட்டம். உருவப்படத்தை அவமதித்தும் கண்டன முழக்கம். அதிமுக பாஜக கூட்டணியால் திருப்பூர் மாவட்ட கட்சி நிர்வாகிகளிடையே குழப்பம். பாஜக குறித்து விமர்சிப்பதை அதிமுகவினர் தவிர்க்க வேண்டும் என பாஜக நிர்வாகி கோரிக்கை. சென்னை வேளச்சேரியில் நடைபெற்ற திமுக நிகழ்ச்சியில் காவலரை தாக்கிய விவகாரம். 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தந்தை மகன் இருவரும் கைது. நாகர்கோவில் ரயில்வே தண்டவாளத்தில் தண்டால் எடுத்த இளைஞர் கைது. வீடியோ வெளியான நிலையில் ரயில்வே போலீசார் நடவடிக்கை. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே பொரித்த சிக்கனில் புழு இருந்ததால் அதிர்ச்சி. வாடிக்கையாளர் வீடியோ வெளியிட்ட குற்றச்சாட்டு. சிக்கன் சென்டர் இருக்குது. ஸோ அங்கே நான் சிக்கன் கவாப் வாங்கிட்டு வந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா புழு ஃப்ரை ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள். எது சாப்பிட்டா என்ன ஆயிருக்கோ குழந்தைங்களுக்கு தெரியல எனக்கு. அது நல்ல வேளை குழந்தைங்க பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ நம்ம ஹோட்டல் தேடி போகிறோன்னா நல்லபடியாக சாப்பாடு கொடுப்பாங்கன்னு தான் இந்த மாதிரியெல்லாம் நடந்தா எப்படி சார்? திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. இஸ்லாமியர்கள் பஞ்சர் ஒட்ட வக்ஃப் வாரிய முறைகேடுகளே காரணம் என பிரதமர் மோடி பேச்சு. அவதூறு கருத்து என காங்கிரஸ், ஏஐஎம்ஐஎம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனம். காசாவில் உயிரிழந்த பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 51,000 நெருங்கியது. ஹமாஸ் இயக்கத்தை ஒழிக்கும் வரை தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் சூளுரை. நைஜீரியாவில் இரு சமூகத்தினருக்கிடையே மோதல். துப்பாக்கிச் சூட்டில் ஒரு சமூகத்தைச் சேர்ந்த 50 பேர் உயிரிழப்பு.
ஐபிஎல் தொடரின் 31வது லீக் போட்டியில் பஞ்சாப் கொல்கத்தா அணிகள் இன்று மோதல். போட்டியில் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முன்னேற இரு அணி வீரர்களும் முனைப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் குறைத்து 69,760 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.